லோக்சபா ராஜ்யசபா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ இந்தியன் பார்லிமெண்ட்ல மெம்பரா இருக்கக்கூடிய எல்லாருமே எம்பிஸ், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஸோ அப்படி இருக்கக்கூடிய எம்பி சீட்ல பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு லாஸாகவும் நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு கெயினாகவும் இருக்கு. அதனாலதான் இப்ப சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸுமே நாங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ண போறோம், நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரோவர்ஷியலான நிறைய நியூஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுக்கு எல்லாமே காரணம் பாத்தீங்கன்னா இந்த சீட்ஸ் தான். எம்பி சீட்ஸ் நமக்கு குறைய போகுது, நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு எம்பி சீட்ஸ் அதிகமாக போகுது. இதனாலதான் இந்த ஒரு பொலிட்டிக்கல் டிராமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை நீங்க முழுசா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம லோக்சபானா என்ன, ராஜ்யசபானா என்ன, அதுல இருக்கக்கூடிய சீட்லாம் எப்படி அலோகேட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். லோக்சபா அப்படிங்கிறது மக்களவை, ராஜ்யசபா அப்படிங்கிறது மாநிலங்களவை. லோக்சபா அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லுவாங்க, ராஜ்யசபா அப்படிங்கிறது கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்சபால டோட்டலா பாத்தீங்கன்னா 545 மெம்பர்ஸ் இருப்பாங்க, 545 பேர். அதுல 543 பேர் பாத்தீங்கன்னா மக்களால் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள். மீதி 2 பேர் வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு, அதுவும் ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில இருந்து. பட் இதை பாத்தீங்கன்னா 2019 போட்ட சட்ட திருத்த மசோதா மூலமா அதையே எடுத்துட்டாங்க. இப்போ 545 பேருமே பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து வரவங்க தான் இப்போ லோக்சபால மெம்பரா இருக்க முடியும். ராஜ்யசபால பாத்தீங்கன்னா 245 மெம்பர் இருக்காங்க. அதுல 233 பேர் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா எலெக்ட் ஆகி வந்தவங்க. மீதி 12 பேர் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு. இதுல லோக்சபால எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா டைரக்ட் எலெக்ஷன், ராஜ்யசபால எப்படி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். அதாவது டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னா லோக்சபால மக்களாகிய நம்ம தான் ஓட்டு போட்டு அந்த எம்எல்ஏஸ் நம்ம எம்பிஸை தேர்ந்தெடுப்போம். ஆனா ராஜ்யசபால இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நம்ம தேர்ந்தெடுக்க மாட்டோம். நாம தேர்ந்தெடுத்து அனுப்புன எம்பிஸ் இருப்பாங்களே லோக்சபா மெம்பர்ஸ், அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டு தான் இந்த ராஜ்யசபா எம்பிஸை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா லோக்சபால 545 பேரும் ராஜ்யசபால 245 பேரும் இருப்பாங்க. ஸோ இதுதான் மொத்த இந்தியன் பார்லிமெண்ட். ஸோ லோக்சபா, ராஜ்யசபா பிளஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் யார் அப்படின்னா இந்த 2 ஹவுஸுக்கும் ஹெட் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் பிரசிடென்ட். ஸோ இதுதான் இந்தியன் பார்லிமெண்ட். இதுல எப்படி சீட்ஸ் அலோகேட் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்னா பாப்புலேஷன். ஸோ ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சி, இப்போ என்னதான் நமக்கு இந்தியாவில் 28 ஸ்டேட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூன்சியா டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கும் இவ்வளோ சீட் அப்படிங்கிறது தான் நமக்கு பார்லிமெண்ட்ல இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிக்கும் எப்படி சீட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா பாப்புலேஷன் தான் ஒரு கிரைட்டீரியாவே எடுக்கிறாங்க. அப்படி பாக்குறப்போ நமக்கு தெரியும் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தான் அதிகம், சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு கம்மி. இப்ப பாத்தீங்கன்னா தற்போது எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்னா தமிழ்நாடுக்கு 39 சீட் இருக்கு லோக்சபால, அது உத்தரப்பிரதேஷ்க்கு 80 சீட். அதுக்கு காரணம் பாப்புலேஷன். இது வந்து 1971 எடுத்த சென்சஸ் படி இந்த சீட்ஸ் நமக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் அந்த சீட்ஸ் வந்து இன்னும் அவங்க சஃபில் பண்ணவே இல்லை, மாத்தவே இல்லை, அப்படியே பிக்ஸ்டா தான் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டா சென்சஸ் எடுத்தாங்க பாத்தீங்கன்னா 2011 கடைசி லாஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த சென்சஸ் படி நம்ம மறுபடியும் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சீட் எல்லாம் குறையும். நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அதுக்கு காரணம் பாப்புலேஷன். ஸோ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸா போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி லோக்சபா, ராஜ்யசபா பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லோக்சபா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மக்களவை. அங்க இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவங்க. அவங்களுக்கு பதவிக்காலம் 5 வருடம். ராஜ்யசபால இருக்கிறவங்க இன்டைரக்ட் எலெக்ஷன், லோக்சபால இருக்கக்கூடிய எம்பிஸ் எலெக்ட் பண்ணி வந்தவங்க தான் ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிஸ். அவங்களுக்கு பதவிக்காலம் 6 ஆண்டுகள். லோக்சபால நம்ம எம்பி ஆகணும் அப்படின்னா 25 வயது நிறைவடைந்தால் நம்ம அதுக்கு போட்டியிடலாம். ஆனா ராஜ்யசபால நாம ஒரு உறுப்பினராக ஆகணும் அப்படின்னா நமக்கு 30 வயது நிறைவடைந்திருக்கணும். லோக்சபாவுடைய ஹெட் யார் அப்படின்னா ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ராஜ்யசபாவோட ஹெட் யார் அப்படின்னா நம்ம வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேர்மன், அவர் தான் நம்ம வைஸ் பிரசிடென்டாகவும் இருப்பார். ஸோ வைஸ் பிரசிடென்ட் will act as a chairman of the ராஜ்யசபா. ஸோ இதுதான் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா செயல்படும் முறை. ஓகேங்களா. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா 1971 சென்சஸ்க்கு அப்புறமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு மேண்டேட் பாஸ் பண்றாங்க. நம்ம கண்ட்ரில பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுக்காக இப்ப நீங்க எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஒரு மேண்டேட் பாஸ் பண்றாங்க. நீங்க நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் ஃபேமிலி பிளானிங்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டேட்ஸ் தான் சதர்ன் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அது அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதனோட ரிசல்ட்டா தான் இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பாப்புலேஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கு.
while comparing to northern states. So இதனால இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ 2011 சென்சஸ் படி நம்ம இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் மாத்தி அமைச்சாங்கனாலும் சரி, இல்ல இப்போ 2021ல சென்சஸ் எடுத்திருக்கணும், ஆனா அது எடுக்கல பிகாஸ் ஆஃப் கொரோனானால. அடுத்து 2031ல அடுத்த சென்சஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் டீலிமிட்டேஷன் கமிஷன் மூலமா சீட்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி அமைப்பாங்க பாப்புலேஷனை பொறுத்து. ஸோ அப்படி நடக்கிறப்போ இப்போ நம்ம ஸ்டேட் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல எல்லாத்துலயுமே பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலைமை இருந்துச்சுன்னா சதர்ன் ஸ்டேட்ஸோட சீட்ஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா குறையும், ஆனா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அதிகமாகும். அப்படி இருக்கப்போ பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் ஹோல்டர்ஸ் பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய எம்பிஸா இருப்பாங்க. அந்த நிலைமை வந்துருச்சுன்னா சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு ஒரு பவரே இல்லாம போயிடும், நம்மளோட வாய்ஸே இங்க கேட்காம போயிடும். அப்படிங்கிறதுனாலதான் சதர்ன் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே இதை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிளா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கூட சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு ஒண்ணு இது புதுசு இல்லைல்ல, நம்ம மறுபடியும் அந்த காலம் மாதிரி வீட்டுக்கு 10-16 குழந்தைங்க வந்து நம்ம பெத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆந்திரா சிஎம் நாயுடு சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இனிமேல் யார் வீட்டுல 2 குழந்தைக்கு மேல இருக்கோ அவங்க மட்டும்தான் நீங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் கொண்டுட்டு வர போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது இப்ப இவங்களோட மோட்டோல என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், அப்பதான் நமக்கும் சீட்ஸ் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்க. பட் இது பிராக்டிகலா பாசிபிள் அப்படின்னா கிடையாது. நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ற மூலமா எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால அது நமக்கு பாசிபிள் கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஒரு சொல்யூஷனா நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியாவா இல்லாம வேற ஒரு ஜிடிபியோ இல்ல எக்கனாமிக் குரோத்தையோ அதெல்லாம் ஒரு கிரைட்டீரியாவை வச்சு ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் சீட்ஸ் அலோகேட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இஷ்யூவை தவிர்க்கலாம். இல்ல அப்படின்னா எந்த ஸ்டேட்ஸுக்கும் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் காமனா ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளவு சீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்ஸுக்கும் ஈக்குவலா சீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதனாலதான் ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு லாஸ், பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்குலாம் ஒரு வின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு காரணம் ஏன் கவர்மெண்ட் வந்து இதை பண்ணாம தள்ளி வச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் கவர்மெண்டே தான். ஏன்னா யூனியன் கவர்மெண்ட் தான் இந்த ரூலை பாஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸும் நிறைய ஸ்கீம்ஸை போட்டு பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணவங்க தான் சதர்ன் ஸ்டேட்ஸ் ஆகிய நம்ம, அதை ஃபாலோ பண்ணாதவங்க தான் நார்தர்ன் ஸ்டேட்ஸ். இப்போ இவங்க இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்து சீட்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி அமைச்சாங்க அப்படின்னா நமக்கு சீட்ஸ் குறையுது இல்லையா, அதனால நம்ம சைட்ல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் லீடர்ஸ் எல்லாருமே அப்போஸ் பண்றாங்க. பட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ்ல அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் தான். ஸோ இப்படி இருக்கப்போ நம்ம சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கு அது வந்து ஒரு ஆபத்தாகவும் ஒரு லாஸ் ஆகும். பட் ஆனால் அதை ஃபாலோ பண்ணாதனால அவங்களுக்கு இது ஒரு கெயினாகவும் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு நாள் அந்த சீட்ஸை வந்து மாற்றி அமைக்காம 1971 சென்சஸ் படி எப்படி நமக்கு சீட்ஸ் அலோகேட் பண்ணி கொடுத்தாங்களோ அந்த சீட்ஸையே இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், ஆஸ் ஆன் January 3, 2025 வரைக்கும். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம சென்சஸ் வச்சு டீலிமிட்டேஷன் கமிஷன் கொண்டு வந்து சீட்ஸ் எல்லாம் மாத்தி அமைச்சாங்க அப்படின்னா அப்கோர்ஸ் நம்மளுடைய ஸ்டேட்ஸுக்கு சீட்ஸ் குறையும். ஸோ இதனாலதான் நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே நிறைய கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஜிகே, இது நம்ம ஜிகே பைட்ஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஜிகே பைட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க.